மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் அதிக தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க 108 தொகுதிகள் போதுமானது இல்லை. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் சரிபாதிக்கு ஒரு இடம் அதிகமாக, அதாவது 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருந்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியாலும் ஆட்சி அமைக்க முடியும். தற்போதைய சூழலில் தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளிவந்த பிறகு எந்த கட்சி எத்தனை தொகுதிகளில் வெற்றி எனும் தகவலை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கும். அதன் பிறகு குடியரசுத் தலைவர் அந்த தகவலை தமிழக ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைப்பார். இந்த சூழலில் சட்டப்பேரவை தேர்தலில் 108 தொகுதிகளில் வென்றுள்ளதால் தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று ஆளுநரை நேரில் சந்தித்து தவேக தலைவர் விஜய் உரிமை கோரலாம். தனிப்பெரும் கட்சி என்பதால் தவேகவை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். அதே சமயம் 118 தொகுதிகள் எனும் அறுதி பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் ஆட்சி அமைத்த பிறகு குறைந்தபட்ச கால அவகாசம் வழங்கி சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என முதலமைச்சராக பதவியேற்பவருக்கு ஆளுநர் உத்தரவிடுவார். அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பதால் தவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோராமல் இருக்கும் பட்சத்தில் ஆளுநரை அழைத்து விஜயை ஆட்சி அமைத்து பெரும்பான்மையை நிரூபிக்க கோரலாம். இதனை ஏற்று முதலமைச்சராக விஜய் பதவியேற்றால் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். தற்போது தவேகவிடம் 108 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருக்கிறார்கள் என்பதால் மேலும் 10 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்றாக வேண்டிய கட்டாயம் உள்ளது. தமிழ்நாட்டில் சுயேட்சை எம்எல்ஏக்கள் என யாரும் இல்லை என்பதால் திமுக அதிமுக கூட்டணிகளில் உள்ள காங்கிரஸ், பாமக, தேமுதிக, விசிக போன்ற கட்சிகளிலும் தவேக ஆதரவு கோரலாம் அல்லது அந்த கட்சிகள் தாமாக முன்வந்து தவேகவை ஆதரிக்கலாம். இப்படி நடந்தால் மட்டுமே தற்போதைய சூழலில் தவேகவால் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும். விஜயாலும் முதலமைச்சராக பதவியேற்று தொடர முடியும். ஒருவேளை முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பெரும்பான்மையை நிரூபிக்க விருப்பம் இல்லை, மீண்டும் சட்டப்பேரவை தேர்தலை நடத்த வேண்டும் என கூறி ஆட்சியை கலைக்குமாறு விஜய் கேட்டுக் கொண்டாலும் கூட குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவதா அல்லது தேர்தலை நடத்துவதா என ஆளுநர் மட்டுமே முடிவெடுக்க முடியும். ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டால் அடுத்த 6 மாதங்களுக்குள் தமிழ்நாட்டில் கட்சிகள் இணைந்து கூட்டணி அரசை அமைக்க வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் தேர்தலை நடத்த வேண்டும்.